ஜனநாயகம் பார்த்துட்டீங்களா? காலையில் பார்த்துட்டேன். எப்படி இருக்கு சார்? பிரம்மாதமாக இருக்கு. அபாரம், அற்புதம், அமானுஷ்யம், பிரம்மாண்டம், பிரம்மாதம், பிரமிக்குமே. நடிப்பதிலேன்னு முடிவெடுத்துட்டாரேன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு எனக்கு. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. ஜனநாயகன் படத்தை அவங்க பார்க்கறது அவங்களுடைய விருப்பங்க. அவங்களாம் ரசிகர்களாக இருந்து வந்திருக்காங்க அந்த இயக்கத்தில். ஒரு முதலமைச்சர் கடைசி படம் போய் பார்க்குறாங்க. வாட் இஸ் ராங் இன் இட்? ஆனா அந்த ஆட்சிக்கு மாற்று சக்தியாக தான் தாவேகா வந்துச்சுங்கிறது இந்த இடத்துல ஞாபகம். மாற்று சக்தினா சினிமாவை பார்க்க கூடாதா? அப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்ததையும் ஏத்துக்கலாமா? நான் அதை தப்புன்னு சொல்லி இவங்க சொல்றதால சுட்டி காட்டுறேன். உலக வரலாற்றிலேயே ரிலீஸ் ஆகிற படத்தை 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000, 5000, 10000 கொடுத்து பார்க்குற ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில் ரிலீஸ்னா அது தியேட்டர் ஆகுறது அது தெரிஞ்சு. ட்விட்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி யார் லீக் பண்ணாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. பென்ட்ரைவ் ஆயிட்டு ஏன் ரிலீஸ் பண்ணுவீங்க? வந்ததை போய் ரீரிலீஸ்லாம் சொல்றீங்கன்னா அவங்க வன்மம் எனக்கு புரியுது. எப்படி தியேட்டர்கள் அவங்க கரெக்டா கேக்குறாங்க. படத்தை வந்து பென்ட்ரைவ்ல காப்பி பண்ண முடியாது. ஆக்சுவலா இது லிட்டரலி தெரிஞ்சு தெரியாம நடந்த விஷயங்கள் தான் இது. மொழிக்காக உயிர் விட்டவன் தமிழங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நடிகை மூஞ்ச பார்க்கறதுக்காக 41 பேர் செத்த மாநிலமும் தமிழ்நாடு தாங்க. அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழே போயிட்டோம்னு பாருங்க. அங்க ஒருத்தன் உண்ணாவிரதம் இருக்கிறான் சாகிற வரைக்கும், ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்காரன்னு வச்சுங்க. ஆனா இங்க படம் ரிலீஸுக்காக முட்டி போட்டுக்கிட்டு போய் மண் சோறு திங்கிறாங்க தமிழன். ஒரு தடித்த மனம் உள்ளவர் தர்மேந்திர பிரதான். இதே தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தர வேண்டிய நிதியை விடுவீங்கள் என்று கேட்ட பொழுது அன்கல்ச்சர்டு பீப்புள், அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று பேசியவர் இதே தர்மேந்திர பிரதான். அப்போது கூட திமுக அதற்கான தீவிரமான எதிர்ப்பை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யல. இந்த தர்மேந்திர பிரதான் அந்த துறைக்கு அமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் மனிதவள மேம்பாட்டுத்துறையில் சிக்கல்கள் மேல் சிக்கல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதனால தர்மேந்திர பிரதானை குறிவைத்துத்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடுகிறது. நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத முதல்வருக்கு எடுத்து சொல்ற இடத்துல பக்கத்தில் பக்குவமான தலைவர்களே கிடையாது. எங்களுக்கு வேதனையாக தான். இவரை மாதிரி ஒரு 4 தலைவரை கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு காட்டுங்க. ரொம்ப பக்குவமான தலைவர்கள் பாருங்க. ஸ்டாலின் கிட்ட இருந்தாலும் என்ன பாருங்க, தோத்துட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க, பேசிட்டு இருக்காரு. நான் சொல்லிடுறேன். அவர் திமுக ஆதரவு பிரச்சாரத்தை பண்றதுக்கு இந்த மேடையை பயன்படுத்தணும். நீங்க என்னங்க உங்களுக்கு முதல்ல பேசுங்க. டீடைல் என்னன்னு தெரியல. உங்களை உட்கார வச்சு நாங்க என்னத்த பேசுறது? போராட்ட களத்துல வந்து தாவேக்கவினர் இருக்காங்களான்னு சொல்றேன் கேட்டேன். அதுக்கு நீங்க சொன்னீங்க எதுக்காக இருக்கணும்? அது ஒரு கட்சி நடத்துதுங்க. இன்னொரு கட்சி விரும்பினால் போலாம்னு சொன்னேனே. பதில் சொல்லன்னு சொல்றீங்க. கேள்வி கேக்குறேன். அது கட்சி இல்லனா கரப்பாம்பூச்சினே. நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் உட்ஸின் ஃபேஸ் ஆஃப் வாதமேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். நீட் எதிர்ப்பு போராட்டமானது தமிழ்நாடு முழுவதுமே மாணவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது உக்கிரமடைந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் மறுபக்கம் முதல்வர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கு. இந்த சூழலில் ஜனநாயகனா, நீட் எதிர்ப்பு போராட்டமா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் எந்த பக்கம் என்ற தலைப்பில் விவாதிக்க இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். தாவேகாவிலிருந்து நாஞ்சில் சம்பத் அவர்கள், திமுகவிலிருந்து சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள், அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள், திமுக ஆதரவாளர் அருணோதயன் அவர்கள். அனைவருக்குமே வணக்கம். நாஞ்சில் சம்பத் சார், உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜனநாயகன் பார்த்துட்டீங்களா? காலையில் பார்த்துட்டேன். எப்படி இருக்கு சார்? பிரம்மாதமாக இருக்கு. அபாரம், அற்புதம், அமானுஷ்யம், பிரம்மாண்டம், பிரம்மாதம், பிரமிப்பு. ஓகே, கடைசி திரைப்படம் என்ன மாதிரியான உணர்வு இருந்துச்சு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளில் பார்க்கும்போது? இல்லை, இவ்வளவு பெரிய ஆதரவு இருக்கிற நிலையில் இனிமேல் நடிப்பதிலேன்னு முடிவெடுத்துட்டாரேன்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு எனக்கு. அப்படி இருந்துச்சு படம். எல்லாமே அரங்க மதுரை இளைஞர்கள் தான். வயசானது நான் மட்டும்தான். எல்லாரும் இளைஞர்கள். அமைச்சர்கள் உட்பட அனைவருமே கண்கலங்கி படங்களை பார்க்க முடிஞ்சு, ஒரு காணொலிகளை எங்களால் பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னவா இருக்கு சார்? லாஸ்ட் படம், இதுக்கப்புறமா ஒரு நடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நடிப்பை விட்டுட்டாரேன்னு ஒரு ஏக்கம். அவர் நடிக்கலாம் ஆசை இருக்கு. ஆமாம், முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த முயற்சியில் இனி இறங்கவும் கூடாது. ஒரு ஃபேன் பாயை பார்க்குற மாதிரி இருக்கு. ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக இருக்கு நீங்கள் பேசுறது எல்லாமே. அது தேவையில்லை. ஆனால் இது காலகாலத்திற்கு பேசும். என்றும் நின்று நிலைக்கிற காட்சிகள். இடைவேளைக்கு முன்னால் ஒரு நடனம் ஆடுவார். யாரும் ஆட முடியாது. இந்தியாவில் இருக்கிற எந்த கலைஞனும் அப்படி ஒரு நடனத்தை ஆட முடியாது. அது மட்டுமில்லை, சமய சகிப்புத்தன்மை,
சமூக நல்லிணக்கத்தை பதிவு செய்கிற படம். அதை தாண்டி ஒரு குழந்தைக்கு அவர் தந்தையாக மாறுகிறார். ஆனா இயக்குனர் அமீர் வந்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு, குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு வந்து எதிராக செயல்படுற மாதிரி இருக்கு இந்த படம் அப்படின்னு. அமீர் ஒரு முறை கூட பார்க்கணும். ஒரு சமூக நல்லிணக்கமும் சமய நல்லிணக்கமும் தான் அந்த படத்தினுடைய மையக்கரு. ஒரு குழந்தையினுடைய பயம் மட்டுமில்லை, நாட்டு மக்களினுடைய பயத்தையும் போக்க வேண்டும் என்று ஒரு வசனம் பேசுவார். ரைட். அதை நடைமுறைப்படுத்துவதில் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறார்கள். ஒரு பிரம்மாண்டமான செலவில் தயாரிக்கப்பட்ட படம். இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்களினுடைய மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூப காட்சியை பகவான் கண்ணன் காட்டியதைப் போல எங்கள் தலைவருடைய விஸ்வரூபம் இந்த படத்தில் நான் பார்த்தேன். ஓகே. நீட் எதிர்ப்பு போராட்டம் நாடு முழுவதும் ஒரு பூதாகர பிரச்சனையாக வெடித்திருக்கும் நிலையில் ஒரு சினிமாவில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அனைவருமே மூழ்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருக்கு. அதை ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நீட் எதிர்ப்பு போராட்டத்திலேயே எங்கள் தம்பிகள் கலந்து கொள்கிறார்கள். மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளுக்காகவும், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்கக்கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காகவும் பேசுகிற இயக்கம்தான் தவேகா. இந்த நீட் விவகாரத்தில் ஒன்றிய அரசு தவறுக்கு மேல் தவறு செய்கிறது. ஒரு கோச்சிங் சென்டர் நடத்துகிற தனியார்களுக்கு தாரை வார்ப்பதற்காகவே தொடங்கப்பட்டது இந்த நீட் தேர்வு. சென்ட்ரல் சிலபஸில் வெற்றி பெறுகிற ஒரு மாணவன் நீட்டு தேர்வில் வெற்றி பெற்றுவிட முடியும். ஸ்டேட்டு சிலபஸில் படிக்கிற ஒரு மாணவன் இந்த நீட்டு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அனிதாவை விட ஆகச்சிறந்த மாணவி தமிழ்நாட்டில் கிடையாது. இல்லை சார், நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை கைது செய்ததுக்கு பிறகு மட்டும் அதற்கு மட்டும் தான் கண்டனம் தெரிவித்தது போல இருக்கு. ஏன் இந்த ஒரு நிலைப்பாடு இருக்கு? இல்லை, 4 நாளைக்கு முன்னாடி தலைவருக்கு ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் கவனிக்கலை. இந்த நீட்டு தேர்வு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்னு சொன்ன அந்த ஒரு அறிவிப்பை சொல்றீங்களா? ஆமாம். இந்த நீட்டு குறித்து இப்பொழுது நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு டெல்லி சென்ற பிறகு அங்கேயும் பேசினார். திட்டவட்டமாக பேசினார், தெளிவாக பேசினார், ஆணித்தரமாக பேசினார், அழுத்தம் திருத்தமாக பேசினார். மாநில மாணவர்களுடைய மதிப்பெண் +2, அந்த மதிப்பெண்ணை வைத்து கொண்டுதான் மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கை நடத்த வேண்டுமே தவிர நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு பேசினார். இன்னைக்குத்தான் தேசிய அளவில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாணவர்களுடைய மதிப்பெண்ணை வைத்துத்தான் மருத்துவ கல்விக்கு அவர்களை சேர்க்க வேண்டும் என்று பேசியது நல்ல தொடக்கம் மட்டுமில்லை, எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் இது ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கே ஏற்படுத்தி இருக்கிறது. சூர்யா சார், ஜனநாயகம் திரைப்படம் பல்வேறு தடைகளை மீறி தடைகளுக்கு பிறகு வெளியாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா சார்? எங்களுக்கு யாரும் டிக்கெட் கொடுக்குறது இல்லைங்க, இலவசமாக. எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருப்பாங்க, அவர் விஐபி. நமக்கெல்லாம் அந்த டிக்கெட்லாம் கொடுக்குறதில்ல. நான் பிளாக்கில் டிக்கெட் வாங்குறது இல்லை, அதனால் எனக்கு கிடைக்கலைங்க. ஓகே சார். பல தடைகளை மீறி இன்னைக்கு வந்து திரையரங்குக்கு வந்திருக்கு. விஜய் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரசிகர்களும் அதை ஏற்க தொடங்கி இருக்காங்க. பேரலா நீட்கான ஒரு போராட்டமும் நடந்திருக்கு. ஆனால் ஏன் இதையும் சம்பந்தமே இல்லாமல் முடிச்சு போடுறீங்க, ஏன் இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் எழ தொடங்கி இருக்கு. ஏன் நடக்குது இந்த ஒரு முடிச்சு, தேவையில்லாத முடிச்சு? இந்த படம் முன்னாலேயே ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்துட்டீங்களா? தியேட்டர்லேயே ரிலீஸ் ஆச்சு? இல்லை மேடம், எல்லார் வீட்லேயும் ரிலீஸ் ஆயிடுச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாலேயே சீரியஸாக சொல்கிறேன் மேடம், தேர்தலுக்கு முன்னாலேயே படம் வெளியில் வந்தாகணுமேன்னு சொல்லி, ஏன்னா அந்த படம் வந்து தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு சொல்லி அப்பயே ப்ரொடியூசரும் இவர் டைரக்டர்லாம் பேசி, பரவாயில்ல இதில் பல பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல வெளியில் விட்டுருங்கன்னு சொல்லி, அது மூலியமாக ஒரு ஓட்டு பேங்கை சேகரிக்கணும்னு சொல்லி முன்னாலேயே அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது ஒரு கான்ஸ்பிரசியா இல்லையா? அது நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அப்பயும் பார்த்தாங்க, இப்பயும் பார்ப்பாங்க, நாளைக்கும் பார்ப்பாங்க, அது வேறு விஷயம். பட் அந்த படம் அப்பயே ரிலீஸ் ஆகிடுச்சுங்கிறனால அதை சொல்கிறேன் உங்களுக்கு கருத்தை. ரெண்டாவது, இதையே இப்போ இதோட சேர்க்குறீங்க அப்படின்னு இப்போ ஒரு புதுசாக கேட்டிங்க. எங்கள் அண்ணன் படம் பார்த்தாரு, அண்ணன் அதில் பிரியம், அவரும் நல்ல நடிகர், அண்ணன் நடித்த படத்தை அடிக்கடி நானும் பார்ப்பேன். பட் இந்த படம் வந்து இந்த நேரத்துக்கு முதல்வர் நேற்று அதிகாரிகளோடு போய்
உட்காந்து பிரிவியூ பார்க்கணுன்ற நீடு இப்போ தேவையானு யோசிக்கணும். ஒரு முதல்வர் இந்த வேலையை இப்போ செய்யலாமா? அவருடைய படம் சார், வேற எந்த முதல்வர்களுமே படம் பார்த்தது இல்லையா இது வரைக்கும்? எங்களை வேண்டான்னு சொல்லிங்க. இல்லை அண்ணன் ஸ்டாலின் போனதுக்கு இல்லையா ப்ரீவியஸ்? இல்லைங்க, அவர் படம் மட்டும்தான் பார்ப்பாருங்க. அதிகாரிகளை கூட்டிகிட்டு போய் அரசாங்கத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம், முதல்ல வா அமைச்சரவையிலேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உட்காந்து படத்தை பார்த்துட்டு ஒப்பீனியன் கொடுங்கன்னு எந்த அதிகாரிகிட்டையும் வாங்கினது இல்லைங்க. அது வேறு விஷயம். போகிறதுன்னா அவர் தனிப்பட்ட முறையில் போகலாம், கிரிக்கெட் பார்க்கலாம், முடிஞ்சா கிரிக்கெட் விளாட்லாம், எது வேணாலும் பண்ணிட்டு போங்க. நான் கேட்குறது இப்போ நாடு எந்த நிலைமையில் இருக்குது, ஒரு முதல்வரோட நிலைப்பாடு என்ன? அனிதா செத்தோன்னு ஒரு நேராக போய் அது என்ன உண்மையான கண்ணீரா ஆனந்த கண்ணீரா? அப்போ போட்ட வேஷமா? அதுவும் ட்ராமாவா? அதுவும் நாடகமா? அதுவும் ஷூட்டிங்கா? அவ்வளோ டீப்பாக நானும் பொது வாழ்க்கையில் என்னை காட்டிக்கிறேன்னு இந்த வசனம்லாம் பேசிட்டு இன்றைக்கி அதே நீட்டுக்காக வேறு இழந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ். அதுக்காக இன்றைக்கி ஒரு பெரிய டீமே போராடுது. தமிழ்நாட்டில் அந்த போராட்டம் நீட்டு இன்னைய வரைக்கும் உயிரோடு தலைச்சிருக்குன்னா அது காரணம் முன்னாள் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் அமைச்சராக இருந்த போதே போராட்டம் நடத்திய உதயநிதி ஸ்டாலின் தான். மந்திரியாக இருக்கும்போதே நீட்டுக்காக மந்திரி பதவியில் இருக்கும்போதே எல்லா மந்திரியும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார், போராட்டம் நடத்தினார். யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் இவர் அமைச்சர், அந்த ஆர்ப்பாட்டம் மறியல் போராட்டம் நடத்தக்கூடாது. ஆனால் அவர் போய் நீட்டுக்காக நடத்தினார். அவ்வளோ பெரிய வேலையை பார்த்தார். இன்னை வரைக்கும் நீட்டுக்கான போராளியாக அவர் மட்டுமே இருக்கார், அதெல்லாம் மாற்றம் இல்லை. பட் இவர் முதல்வர் என்ன கேட்குறேன், இதான் சுச்சுவேஷன். விஜய் அவர்கள் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரா சொல்றாங்க. யாருங்க? விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் என்னென்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இல்லையா? எதுக்காக? நாஞ்சில் சம்பத் சார் சொன்னார் இல்லையா, இந்த நீட்டுக்கு தானே. அது நீட்டு என்னென்னு அவருக்கு தெரியாதுங்க, அது அப்புறமா சொல்கிறேன். எதுக்காக கண்டனம் தெரிவிச்சாருங்கிற கதைக்கு அப்புறம் வருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நாடு இந்த கண்டிஷனில் மேலே இருக்குல்ல, இப்போ என்ன நீங்கள் பிரிவு பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? அது என்ன படம் பெரிய விஷயம்? இன்னொரு 10 நாள் தள்ளி போட்டால் இன்னும் ஒரு 10% உங்களுக்கு இமேஜ் அதிகமாக வந்துட்டு போகுது. ஆனால் அதை கடந்து நாங்கள் வேண்டான்னு சொல்ல உங்ககிட்ட நாங்கள் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா நாங்கள் எதாவது பேசினோம்னா 5 நிமிஷம் பேசினதுக்கு குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டாங்கன்னு நீங்களே பேசுவீங்க. அப்போ நடிகர் விஜய், இப்போ ஜோசப் விஜய், இவ்வளோதான் வித்தியாசம். நாங்கள் அவர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நாட்டுப்பற்று, இந்த உணர்வு, இந்த நேரத்தில் இது தேவையா, அப்படி இதில் இவர் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆவாரா, அதையும் நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கல. ஆனால் அமைச்சரவையே உள்ளே போய் உட்காந்து அதில் 2-3 மந்திரியெல்லாம் வேறு அழுதாருன்னு நீங்கள் வேறு இப்போ வேறு சொன்னீங்க. எதுக்காக அழுகணும்? எமோஷனலாகி அழறாங்க, அவங்களுடைய உணர்வுகளுடைய முன்னால் நீங்கள் ரசிகர் மன்ற தலைவரை ஊருக்கு அங்கே உட்காந்து படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் பிளாக்ல டிக்கெட் வாங்கி அதில் ஒரு வருமானத்தை பார்த்து அதில் ஒரு ஆனந்தமாக போராடி அப்படி போனீங்க. இப்போ குற்றச்சாட்டா இருக்கு மேடம், பிளாக்ல டிக்கெட் விற்க முடியலைங்கிற வருத்தத்தில் அழுதிங்களா, இல்லை என்ன காரணத்துக்கு அழுதிங்க? அதில் வர ஒரு மந்திரி வந்து லீவ் லெட்டர் கொடுக்குறாரு. என்ன கொடுத்தாருன்னு தெரில, பேட்டியே கொடுத்தாரு. லீவ் லெட்டர் கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியுமா லீவ் லெட்டர் கொடுத்த கதை? ஒரு பேட்டியே கொடுத்தாரு. ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரி ஒன்று கொடுத்தாரு. அமைச்சர் விக்னேஷ் அவர்களா? பேர் வரைக்கும் கரெக்டாக சொல்கிறீங்க, நான் அவருக்கு தெரியல. மேடம் அதான் உண்மை, அவர் தானே பேட்டியே கொடுத்தாரு. அப்படியெல்லாம் ஒரு அமைச்சர்கள் பேட்டி கொடுத்துட்டு அமைச்சர் வேலையை விட்டுட்டு ஒரு நாள் லீவு கேட்டு வந்து பார்க்குற அளவுக்கு படம் இருக்குது. ஏன் உள்ளே அழுகுறீங்க கேட்டால் கடைசி படம்னு சொல்லிட்டாருங்க. யாருங்க வேணான்னா இன்னும் 6 மாதம் கழித்து பதவி பிடிச்சினா திரும்பி கண்டினியூவாக படம் தான் நடிப்பார். நடிக்க வேணான்னு அவருக்கு யாராவது தடை உத்தரவாக இருக்குது? அந்த எல்லாம் இங்கே கிடையாது. திமுகவினர் தொடர்ந்து 6 மாசத்துல பதவி போயிடும் சொல்லிட்டே இருக்கீங்களே, என்னதான் காரணம்? ஆறுதலுக்கு இல்லைங்க, இப்போ கூட இல்லை, இப்போ கூட அண்ணன் வரும்போது பார்த்துருப்பார். கம்யூனிஸ்ட் வந்து தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்கள் இன்னும் தனி மெஜாரிட்டியில் அண்ணன் பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்க மாதிரி நம்ம கற்பனைக்கு போக வேண்டாம். எந்த நேரத்துலையும் காலை வரைக்கும் வெளியில் வந்துடுவாங்க. இப்போ டெல்லியில் இந்த அளவுக்கு நடக்கும்போது அண்ணன் வந்து சொன்னார், அற்புதமாக நடனம் ஆடினார். அந்த நடனத்தை ஆமாம் இனி எப்படி அதுக்கு உண்டான வசனத்தை அவர் தான் சொன்னார். ஆனால் ஒன்றும் கவலை இல்லை, அவர் இங்கே மட்டுமா ஆடுவார். வரும்போது சட்டசபையில் வேணாலும் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அங்கே கூட ஆடுவார். என்னங்க ஆட மாட்டார்? நிச்சயமா ஆடிட்டு போகிறாரு. சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ ஏற்கனவே கொடுக்கலையா, ஒரு காட்சி நடிக்கவான்னாரு. சபாநாயகர் தாராளமாக உங்கள் விருப்பம்னாரு, இப்படின்னாரு. அதான் இப்போ வைரலாக ஓடுது. அதுதான் படத்தோட மெயின் ஸ்க்ரீனே அதுதான். பார்த்தீங்கன்னா அதில் வந்து கீழே வந்து சபாநாயகர் படத்தையும் சேர்த்து போட்டிருக்கணும். அதான் மெயின் ஸ்க்ரீனு. அதனால் இவனும் கவலைலாம் பட வேணாம். இப்போ தேட்டரில் பார்க்குறீங்க, உங்கள் முதலமைச்சரை
சட்டசபையில் பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறீங்க, ஆட சொன்னாலும் ஆடுவார். ஓகே, மதிவானன் சார், நீங்கள் சொல்லுங்கள். ஜனநாயகம் படம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. பல அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களும் சரி, அதில் இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, போராட்ட களத்திற்கு போகிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. தாவேக்காவை சார்ந்த யார் யார் எந்தெந்த போராட்டத்திற்கு போய் கலந்துருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆதரவு கொடுத்துருக்காங்களா? முதல்ல ஒரு அண்ணனுக்கு மட்டும் ஒரு சின்ன பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் இதுக்கு வரேன். சுருக்கமாக, அதாவது தேர்தலுக்கு முன்பே படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னார். திருட்டுத்தனமாக சில கயவர்கள் அதை வெளியிட்டதை ரிலீஸுன்னு சொல்லி பெரிய பெருமைப்படுத்துகிற வார்த்தையில் பேசுகிறாரு. பல பேர் கைதாகி உள்ளே இருக்காங்க. அது ஒரு திருட்டுத்தனம். உங்களுக்கு தெரியுமா? எடிட்டருங்க அந்த படத்தில் பார்ட் டைமாக எடிட் பண்ண ஆள் பண்ணான்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, அவனோட சேர்த்து 2-3 பேர். அதனால ஒரு திருட்டுத்தனமாக வீடியோவுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஹெச்டி அந்த இடத்துல போய் அவர் அந்த லேப்டாப்லேருந்து எடுத்துட்டாரு. அவரை அழைச்சது ஒரு வேலைக்கு, ஆனால் அவர் அங்கே போயிட்டு மற்றவர்கள் கவனம் இல்லாத இருந்தபோது கம்ப்ளீட்டாக அதை பென்ட்ரைவில் எடுத்துட்டாருன்னு தான் குற்றச்சாட்டு காவல்துறையில். அதனால் இது திருட்டுத்தனத்தை போயிட்டு ரிலீஸ் ஆயிடுச்சின்னு அதை ஒரு பெருமை மிகு செயலாக சொல்கிறதுன்றது சரியில்லை. நம்பர் 1. நீங்கள் கேட்டீங்க, எனக்கு என்ன புரியலன்னா திமுக ஆட்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்க நல்ல அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள், வரலாறு தெரிந்தவர்கள். இப்போ டெல்லியில் நடக்கிற போராட்டம் எதுக்கு? நீட்டை எதிர்த்தா? நீங்கள் சொல்லுங்கள், யார் நடத்துகிறாங்க? அது என்ன மக்கள் தண்ணீர் வேற எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நீட்டை எதிர்த்து இல்லாமல் வேற நீட்டை எதிர்த்து அல்லங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீட்டில் இந்த கொஸ்டின் பேப்பர் அடுத்தடுத்து லீக் ஆகுது. இதுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பொறுப்பு அமைச்சர் பதவி விலக வேண்டும். இதான் உங்களுடைய மையமான கோரிக்கை. நீட்டை எதிர்த்து இல்லை. திமுகவுக்கு என்ன ஆச்சுன்னு நான் திரும்பவும் கேட்குறேன். நீட்டு எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுடைய கொள்கை. அது அதிமுக, திமுக, தாவேக்கா யாராக இருந்தாலும் நீட்டை ஆதரிப்பதல்ல. நீட்டில் சில மாற்றங்களை எல்லாம் நம்ம கேட்கலை. சொல்லப்போனால் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் ஃபஸ்ட் டைம் அவர் போனார் இல்லைங்களா, ரொம்ப வெளிப்படையாக சொன்னார், மாநில பட்டியலுக்கு கல்வி வந்துடணும், நாங்கள் முடிவு பண்ணுறோம், இந்த நீட் முறையே ரத்து பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கான போராட்டம் டெல்லியில் நடக்கலை. ரெண்டாவது, டெல்லியில் ஒரு கட்சி நடத்துதுங்க, அதுக்கு பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற கட்சியா பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லிக்கிறாங்க, பேனர் அதுதான் வச்சிருக்காங்க. பதிவு பண்ணியாச்சா, அப்ரூவ் ஆச்சா, எலெக்ஷன் ஒரு கட்சின்னு சொல்லுவீங்க. அவங்க சொல்றாங்க, நான் எங்க சொல்றேன், அது ஒரு இயக்கம், அது ஒரு மூவ்மெண்ட். அப்படி பாருங்க, பார்ட்டின்னு சொன்னா மூவ்மெண்ட் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க ஆங்கிலமாகுது. எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி மாதிரி அது ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி. காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது பாரதிய ஜனதா உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு மூவ்மெண்ட், அப்படிதான் எடுத்துக்க முடியும். அது ஒரு கட்சி. நான் அதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவதுங்க, ஆசாரேன்னு ஒரு ஆள் இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு? பூனால இருந்து டெல்லியில் முகாமிட்டு மன்மோகன் சிங் ஆட்சியை கடைசி காலத்தில் இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஒரு அமைப்பு உருவாக்கி அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, பிரசாந்த் பூஷன், இப்படி பல நல்லவர்கள் சேர்ந்து அதை உருவாக்குனாங்க. கடைசியில் மன்மோகன் ஆட்சி போய் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் பல விஷயங்கள் வெளியே வந்தது. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பிரசாந்த் பூஷன் உச்சநீதிமன்றத்தின் மிக மூத்த வழக்கறிஞர், அந்த பார்ட் ஆஃப் த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டு, எங்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் மிஸ்யூஸ் பண்ணிடுச்சு, ஆர்எஸ்எஸ் தான் இது பின்னால இருந்து ஃபண்ட் பண்ணுது, ஆர்கனைஸ் பண்ணது. பங்கேற்று பேசியிருந்தார் அண்ணா ஹசாரே போராட்டத்தில். விஜய் அவர்களுமே பேசி, நான் கூட தான் அண்ணா ஹசாரேவை பூனால போய் ஒரு வில்லேஜில் சந்தித்தேன். அதனால தான் அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவதுங்க, இது யார் பேக்கில் இருக்காங்க, இது யார்? திடீர்னு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இறங்குவாராம். 2 வருஷமாக எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் வைத்திருக்கிற கோரிக்கைகளை இவர் எடுத்துக்குவாராம். உடனே எல்லா கட்சியும் இவர் பின்னால போனதுக்கு ஆமா அதுதான் அப்படின்னு சொல்ல. பிஜேபி ஏன் கிரியேட் பண்ணக்கூடாது? ஏன் ஏற்கனவே அனுபவம் இருக்கு. அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் இப்போ ஏன் 12 வருஷமா அமைதியா இருக்கு? ஊழல் இல்லையா நாட்டில்? முறைகேடுகள் நடக்கலையா? ஆக கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியே இதற்கு கூட நின்று போராடிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கூட நின்று போராடல மேடம், யூ ஆர் ராங். காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் இல்ல, காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தலைவர்னு சொன்னா நாடாளுமன்றத்தில் அவர் ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எடுக்கக்கூடிய பொறுப்புள்ளவர். அவர் எதுக்காக போராடினார் தெரியுங்களா?
காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் அந்த பெண்கள், இளைஞர்கள், போராட்டக்காரர்கள் யார் மீது மேல நடத்தப்பட்டது நடத்தப்பட்டது. அந்த தாக்குதல் யார் மேல நடத்தப்பட்டது? அதாங்க நான் சொன்னேன், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், ரோட்ல போனவன் நின்னவன் மேலலாம் அந்த போராட்டத்தை கடும் யார் தாக்குதலை நடத்தினார்கள். அந்த போராட்டத்தை யார் வழி நடத்துறாங்க? அதை பத்தி அவர் ஒரு வார்த்தை சொல்லி அதை கவனிச்சிங்களா? இவ்வளவு பேசுறீங்களே. ராகுல் காந்தி தன்னுடைய முழுமையான பேச்சில், அறிக்கையில், காங்கிரஸ் கட்சியில் என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ஆக அவர் ஒரி பண்ணது வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள், மக்கள் காட்டுமிராண்டித்தனமாக வந்து தாக்கப்பட்டார்கள். பிரைம் மினிஸ்டர் வந்து மன்னிப்பு கேட்கணும், பார்லிமெண்ட்ல இதை பத்தி விவாதம் பண்ணணும். சம்பந்தப்பட்ட அமைச்சர் வந்து சார் கேளு பதில் சொல்றேன். சம்பந்தப்பட்ட அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இதுக்கு பொறுப்பேற்றுன்னு இன்னைக்கு நேத்து இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னால பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் வெளியும் கேட்டுட்டு இருக்கார் ராகுல் காந்தி. சொல்லுங்க. அது பார்ட்டி இல்லை, அதுக்கு கட்சி கிடையாது. பண்ணனுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலலாம் உண்டு. இப்போ நம்ம முதல்வர் இருக்காரு, அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அவங்க போய் கடைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் அங்கே கட்சி கேள்வியை சொல்லுங்களா? இல்லை வரேன், அதுக்கு தான் வரேன். நீங்க முதல்ல அதுதான் சொன்னீங்க. இது வந்து ஒரு அமைப்பு பேசிட்டு இருக்கீங்க. அந்த அமைப்புமா இந்த நீட்ல இவர் புரிதலோடு அண்ணன் சொன்னார், நீட்டு வேண்டான்னு அங்கே யாரும் போராடலன்னு ஒரு வச்ச பதிவு பண்ணார். அப்போ தமிழ்நாட்டுக்கு அதில் சம்மந்தமே இல்லாத மாதிரி, நீட்டால் எந்த ஆபத்தும் இல்லாத மாதிரி, எதுக்காக போராடினாங்கிற உண்மையே இவருக்கு தெரியாத மாதிரி, நீட்டு லீக், கொஸ்டின் லீக். அதனால் என்ன விளைவுனா, நீங்கள் இவர் பிள்ளையே படிச்சிருந்தாலும் கொஸ்டின் லீக் ஆகிடுச்சுன்னா அவன் பாஸ் பண்ணிட்டு போகிறான், படித்த புள்ள. இந்த விவரம் இவருக்கு தெரியாதா? மூத்த பத்திரிகையாளர் கேள்வி என்ன? ஏங்க நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவன் என்ன டெல்லியில் எதுக்கு போகிறான்? தமிழ்நாட்டுக்கு நீட்டை ஒழிக்குன்னு சொல்லுங்க. நடக்கிறது எதுக்காக? நம்ம நீட்டை எதிர்த்து நடத்துறோம். ஆனா ஒரு நிமிஷம், அவங்க நீட்லுக்காக போராடல, நீட்ல இருக்கிற சில கோளாறுகளை. அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தா இல்லையா? கிடையாதா? ரெண்டுத்துக்கும் தொடர்பே கிடையாதா? தமிழ்நாட்டுக்கு ஆபத்து உண்டா இல்லையா? ஒரு போராட்டம் சார், நீட்டை அடிப்படையா வைத்துக்கூடிய நான் பச்சையா ஒண்ணு கேட்கட்டுமா? காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லியிருக்காங்க, டெல்லியை தவிர நாங்க எங்கேயும் போராட்டம் நடத்தல, ஒரு இடத்துல தானே. இங்க யாருங்க தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த போராட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இல்லைங்க நடத்திக்கிட்டு திமுக எல்லாரும். ஒரே ஒரு நிமிஷம், கம்யூனிஸ்ட் கட்சி யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி தாவேக்காக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் சம்பந்தமும் கிடையாது. என்ன சம்பந்தமும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கறாங்க. அது ஒரு கட்சி, இது ஒரு கட்சிகள் சார். தோழமை கட்சின்னு சொல்ல முடியாதுங்க, கூட்டணியில இருந்தாதான் தோழமை கட்சி. அங்க கொஸ்டின் லீக் ஆனா தமிழ்நாட்டுக்காரங்க பிரச்சனை இல்லையா? நாங்க மறுபரிசீலனை பண்ணுவோம்ன்றாரு. 150 முறை இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? படிச்ச பிள்ளைங்க நீட்டே வேணாங்கிறது ஓகேங்க, நாங்க நீட்டே வேணாம்னு சொல்றோங்க, எங்களுக்கு விளக்கு வேணும்னு கேட்டோங்க. இப்ப அண்ணனுக்கு ஒரு புரிதல் வேணும், அதுக்காக தான் இதை சொல்றேன். நீட்டு தேவையில்லைங்கிறது விவாதம் இல்லை. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனா தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து. அங்க நடக்கிற போராட்டம் தப்புன்னு நான் சொல்ல, ஆனா அந்த போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நம்ம வச்சிருக்கிற கோரிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யார் போராடினாலும் நல்ல விஷயத்துக்காக ஆதரிக்கிறதுன்றது ஒன்றுங்க. ஆனால் ஒரு கட்சி போராடுது, எல்லாரும் போய் அதை ஆதரிக்கணும், அதை வந்து இது பண்ணோம்னா, காங்கிரஸ் கட்சி இதுக்காக போராடிட்டு இருக்குங்க. போராட்டத்துக்கு ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? எந்த போராட்டத்துக்கு? என்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு? அது அந்த கட்சி போராடிட்டு இருக்கு. கடந்த காலத்தில் அதிமுக பண்ண போராட்டம். ஆமாங்க, நான் ஐ மெயின்டைன் இட் இஸ் ஏ சிஜேபி பார்ட்டியுடைய போராட்டம். விரும்புறவங்க போய் கலந்துக்கலாங்க. அது ஒண்ணு தேச விடுதலைக்கான போராட்டம் இல்ல, இந்த ஜல்லிக்கட்டுல நடந்தது அந்த மாதிரி இல்ல. ஒரு கட்சின்னு சொல்லிட்டு அதை நடத்திட்டு இருக்காங்க. விரும்புறவங்க ஆதரவு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அது கரெக்ட்டுங்க. ஜனநாயக படம் ரிலீஸுக்கான போராட்டம் இல்ல. சினிமா சாமானிய பொண்ணு சாவறதுக்கான போராட்டம். சினிமாவை பத்தி சொன்னாரு ஜனநாயகம். இல்ல நீங்க வாய்ப்பு எனக்கு கொடுத்தாகணும். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் டெல்லியில நடக்கும்போது அமைச்சர்கள்லாம் சினிமா பார்க்குறாங்க, போலாமா அப்படின்றாரு. இங்கே கொட்டும் மழையில் வெயில்ல மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் மேலே பிளாட்பாரத்தில் தூய்மை பணியாளர்கள் பல வாரங்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நம்ம முதலமைச்சர் இருந்த ஸ்டாலின் அவர்கள் கூலிப்படத்தை போய் பார்த்துட்டு குடும்பத்தோடு விமர்சனம் எழுதிட்டு இருந்தாரு. ஆக இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை அவங்க பார்க்கறது அவங்களுடைய விருப்பங்க.
அவங்களாம் ரசிகர்களாக இருந்து வந்திருக்காங்க அந்த இயக்கத்தில். ஒரு முதலமைச்சர் கடைசி படம் போய் பார்க்குறாங்க. வாட் இஸ் ராங் இன் இட்? அந்த விமர்சனம் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா அந்த ஆட்சிக்கு ஒரு மாற்று சக்தியாக தான் தாவேகா வந்துச்சுங்கிறது இந்த இடத்துல ஞாபகம். மாற்று சக்தினா சினிமாவை பார்க்க கூடாதா? வாட் யூ மீன்? வாட் யூ மீன்? மாற்று சக்தினா ஆட்சியில நிர்வாகத்துல ஊழலற்ற ஆட்சி கொடுக்கறது மாற்று சக்தி. அப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்ததையும் ஏத்துக்கலாமா? நான் அதை தப்புன்னு சொல்லி இவங்க சொல்றதால சுட்டி காட்டுறேன். நான் அன்றைய நேரத்தில் நான் சொல்றேங்க இது தப்புங்க. அவர்கள் நோக்கி போலாமே இல்ல நான் சொல்றேங்க இது தப்புங்க. நான் சொல்றது ஓப்பனா இது தப்பு. இது ஜனநாயக படுகொலை. ஒரு பெத்த சொல்றீங்களா எதை சொல்றீங்க மேடம்? நான் இந்த நீட்டுக்கு சொல்றேன் மேடம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதே போல ஒன்னு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் தான் இந்தியாவிலேயே நீட்டை எதிர்த்து போராடினார். நேற்று நடந்த போராட்டத்தில் விடி சதீசன் கேரளா முதலமைச்சர், சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர், இமாச்சல் பிரதேச முதலமைச்சர் எல்லாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க பிஎம் ஆபீஸ் முன்னால. விஜய் சார் எங்க சார்? விஜய் சார் போலையா? அவர் கட்சி ஒன்றும் போராடலையா? அதுதான் போல. ஏன் இங்க எதுவுமே அறிக்கை போட்டிருக்காருங்க. ஜனநாயகத்துக்கு விரோதமானது. நீட்டை முழுமையாக நாங்க எதிர்க்கிறோம். அந்த மாணவர்கள் போராட்டத்தை 100% ஆதரிக்கிறோம். அருணதி நீங்க சொல்லுங்க. ஜனநாயகன் படத்திற்கு எதிராக ஒரு கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இந்த விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? அதாங்க, உலக வரலாற்றிலேயே ரிலீஸ் ஆகிற படத்தை 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000, 5000, 10,000 கொடுத்து பாக்குற ஃபேன்ஸ் தமிழ்நாட்டுல ரிலீஸ்னா அது தியேட்டர் ஆகுறது அது பேர் இல்லங்க. ஃபேக்ட் என்னங்கிறது அண்ணன் சொல்லிட்டாரு, ரியலாவே சொல்லிட்டாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி யார் லீக் பண்ணாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. பென்ட்ரைவ் ஆயிட்டு ஏன் ரிலீஸ் பண்ணுவீங்க? வந்து வந்தத போய் ரீ ரிலீஸ்னா சொல்றீங்கன்னா அவங்க வன்மம் எனக்கு புரியுது. ஒரிஜினல் ரிலீஸ் பண்ண அமைச்சரா இருக்காருங்க. எப்படி தியேட்டர்கள் அவங்க கரெக்டா கேக்குறாங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறது தானங்க ரிலீஸ். தியேட்டர்ல இதுக்கு முன்னால ஏதாவது ரிலீஸ் ஆச்சா? அவருடைய கருத்து சவுண்டா பேசுவேன் வேண்டாம். படத்தை வந்து பென்ட்ரைவ்ல காப்பி பண்ண முடியாது. ஆக்சுவலா இது என்ன லிட்டரலி தெரிஞ்சு தெரியாமல் நடந்த விஷயங்கள் தான் இது. ஒரு படத்தை இவ்வளோ பெரிய ஃபுட்டேஜ் படத்தை வந்து பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி லீக்லாம் பண்ண முடியாது. ஸோ அஃபிஷியலி சமூகம் அது தெரிஞ்சு பண்ண விஷயங்கள்லாம் வச்சுங்களேன். ஸோ இந்த படத்துக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு 500, 1000, 2000 சொல்லி விற்பாங்க. அவங்களே விற்பாங்க, அவங்களே வாங்குவாங்க. இந்த மொத்த டீமும் சேர்ந்து வந்து லஞ்ச முறையில் ஒழிப்பேன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம நம்பணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, மரியாதைக்குரிய அமைச்சர் வந்து தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்து அழுகிறாப்புல. அவரோட ஆதங்கம் நமக்கு புரியுது. அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அடி வாங்கிட்டு இருக்காங்க, நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு வார்த்தை ஒரு பதிவு கூட டிவிக்கு நண்பர்கள் ஒரு பதிவு கூட போட மாட்டாங்க. அவங்களோட பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க இவங்க மேனுப்புலேட் பண்ண பதிவாக தான் இருக்குது. அதாவது அங்கே வந்து கரெக்ஷனுக்காக போராடுறாங்க. நீட்டை வந்து கரெக்ஷன் பண்ணணும், சரியாக பண்ணணும் எக்ஸாம்னு சொல்லி போராடுறாங்க. இந்த பக்கம் நீட்டே வேணான்னு சொல்லி போராடுறாங்க அப்படின்னு. நீட் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்னு சொல்லி தான் நம்ம ஆல்ரெடி நீட்டே வேணான்னு சொன்னோம். ஸோ ஆல்ரெடி நீட் எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீக்லாம் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த நீட் எக்ஸாம் வேணாங்கிறப்ப அது பார்வை கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிற பார்வை தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ரெஷர் பாயிண்ட் உருவாகுதுங்கிறப்ப மாணவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருக்குது. கண் கூட பார்க்குறோம். லத்தியில் ஆணியை லாக் பண்ணி வச்சு அடிச்சு உடம்பெல்லாம் பொத்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டும் அமைதியாக இருக்கிறதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. அந்த போராட்டம் இந்த போராட்டம் ஒன்றும் கிடையாது. தமிழகத்தில் இருக்க டிவிக்கு ஓட் பண்ண இளைஞர்களுக்குமே ஆதங்கங்கள் இருக்குது நீட்டுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் டிவிக்கு ஓட் பண்ண ஒரே காரணத்துக்காக அங்கே யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்கெல்லாம் இவரோட கையில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நான் ரெக்வஸ்டாக எடுக்கிற நண்பர்களே, டிவிக்கு நீங்க ஓட் பண்ணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு நீட்டுக்கு எதிராக போராடணுங்கிற ஆதங்கம் இருந்தால் அது டிவிக்கு சப்போர்ட்டோட தான் நீங்க போராடணுங்கிற கட்டாயமே கிடையாது. தாராளமாக உங்க கருத்துக்களை வந்து எடுத்து முன்வைக்கலாம். அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா மக்களுக்கு சிக்கல் தராம போராட்டம் நடத்தினா நாங்கள் வந்து அனுமதிப்போம் அப்படின்னு. போராடுறதே மக்கள் தான் சொல்றேன். மக்களோட பிள்ளைகள் தான் போராடுறாங்க. இப்போ போராடுறவங்களுக்குலாம் உடனே வந்து நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட போறாங்களா? எங்கெல்லாம் ஏஜ் தாண்டிடுச்சு. நாங்கள் போராடுறது நீட்டில் மிஸ் ஆன நீட்டில் வாய்ப்பு இருந்த இளைஞர்கள் தான் போராடுறாங்க. நான் நேற்று நைட்டும் போனேன், இன்னைக்கு இப்போ மதியானம் போய் அட்டன் பண்ணி தான் வந்தேன். ஐயா சொன்ன மாதிரி அங்கே போய்ட்டு தான் நான் வந்தேன். ஸோ அங்கே வந்து பேசுகிறவங்க கேரளாலேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து வராங்க, வேறு ஸ்டேட்லேருந்து வந்து நான் எக்ஸாம் எழுதி என்னால் பாஸ் பண்ண முடியல, அவ்வளோ டஃபாக இருந்துச்சு, ஸ்டில் நான் ட்ரை பண்ண என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறவங்க தன்னோட கருத்துக்கள் வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாருமே யார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்கிற மாதிரி மக்கள் கிடையாது, மக்களோட பிள்ளைகள் தான் போராடுறாங்க. இந்த வார்த்தை விளையாட்டு ஒன்று இருக்குல்ல, மேனுப்புலேஷனுங்கிறது. எங்களோட போராட்டம் வந்து மக்களுக்கு எதிராக இருக்கான், மக்களுக்கு இடையூறாக இருக்கான். மக்களுக்கு இடையூறாக நாங்கள் போராடுவோமா? மக்களுக்கு இடையூறாக நீட்டுக்காக போராடி நாங்கள் என்ன சாதிக்க போகிறோம்? ஸோ அப்படி இருக்கப்ப இந்த ஆளும் கட்சி முழுக்க இந்த இளைஞர்களோட மாணவர்களோட எழுச்சியை போராட்டத்தை மடைமாற்ற வேலையை பார்க்குது. இது ரொம்ப தவறான செயல். நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும். ஓகே, நான்கள் சம்பத் சார், டெல்லியில் ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அதை வந்து கண்டித்து முதல்வர் அவர்கள் ஒரு ட்விட் ஒன்று வெளியிடுறாரு. சென்னையில் தமிழக காவல்துறையினர் வந்து இங்கே போராடக்கூடிய இளைஞர்கள் மீது அவங்களையுமே வந்து அரெஸ்ட் பண்ணுறது, இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. ஒரு காட்டமான நடவடிக்கையை அதை பார்க்கலாமா? ஏன் இப்படி நடக்குது இந்த ஒரு இடத்துல? காட்டமான நடவடிக்கை இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாணவர்களோ கலகக்காரர்களோ போராடுகிறார்கள் என்றால் அந்த இடத்துல அசம்பாவிதம் நிகழாமல்
நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு. கையில் வந்திருக்கிற புண். சார், அந்த இடத்துல காவல்துறையினர் இருந்தாங்க. அங்க எந்த காவல்துறையினருக்குமே அவங்க அணிந்திருந்த அந்த சீருடையில நேம் பேட்ச் இல்லை. ஏன்? யாருக்கு யார்கிட்ட இல்லை பேட்ச்? போலீஸ் இருக்காங்கல்ல சார், போலீஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க, மாணவர்களை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த போலீஸோட எந்த ஒரு யூனிஃபார்ம்லயுமே நேம் பேட்ச் இல்லை. அங்க வந்து பிக்சர் மாதிரி ஒரு அடையாளம் இருக்கு அந்த இடத்துல அவங்களுடைய ட்ரெஸ்ல. அது எனக்கு தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குமானால், அந்த சம்பவத்தில் கொந்தளிப்போ கொதிப்போ இருக்குமானால் அதை தவிர்ப்பதற்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கிறது என்பதை விட அந்த கடமையை காவல்துறை செய்ய வேண்டும். நீட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களும் தாவேக்காவில் இருக்கிற மாணவர்கள். நீட்டு தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் இதில் இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நோக்கம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தடித்த மனம் உள்ளவர் தர்மேந்திர பிரதான். இதே தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தர வேண்டிய நிதியை விடுவீங்கள் என்று கேட்ட பொழுது அன்கல்ச்சர்டு பீப்புள், அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்று பேசியவர் இதே தர்மேந்திர பிரதான். அப்போது கூட திமுக அதற்கான தீவிரமான எதிர்ப்பை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யலை. இந்த தர்மேந்திர பிரதான் அந்த துறைக்கு அமைச்சராக வந்ததற்கு பிறகுதான் மனிதவள மேம்பாட்டுத் துறையில் சிக்கல்கள் மேல் சிக்கல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இதே தர்மேந்திர பிரதான் தான் ஒரிசாவினுடைய தேர்தலுக்கு முன்னால் வாழை இலையில் ஒரு தமிழன் சாப்பிடுகிறான், அதை வலித்து தின்னுகிறான் என்று, வலித்து தின்னுகிறவர்கள் தமிழர்கள் என்று சொன்னது இதே தர்மேந்திர பிரதான் தான். அதனால் தர்மேந்திர பிரதானை குறிவைத்துத்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடுகிறது. அந்த போராட்டம் தீவிரமடைய வேண்டும் என்பதை விட அந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களது நோக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக யாரும் இல்லை. எங்கள் நிலைப்பாடு கட்சி தொடங்குவதற்கு முன்னாலே. நீங்க வெளியில போராடுறத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நிறைய இடங்கள்ல வந்து கல்லூரிக்குள்ள போராடக்கூடிய மாணவர்களையும் காவல்துறையினர் கைது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. இல்ல கல்லூரிக்குள்ளேயும் அது நிகழ்ந்து விடக்கூடாது. கல்லூரிக்குள்ளேயும் அந்த போராட்டம் எழுந்தாலும் ஜெனரலாவே காவல்துறையினர் கல்லூரிக்குள்ள போய் அங்க உள்ளவர்கள் கல்லூரிக்குள்ள வந்தாலும் கல்லூரியிலையும் அந்த சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுகிற பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. அதுக்காக நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை வலுக்கட்டாயமா கல்லூரிக்குள்ள இருக்கவங்களை தூக்கிட்டு போறது இதெல்லாம் எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடியது? இல்ல கல்லூரி மாணவர்கள் போராடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. போராடக்கூடிய மாணவர்களை கைது செய்ய வேண்டியது காவல்துறைக்கு கடமை. இதை செய்துதான் ஆகணும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்னன்னா, எல்லோரும் கைது நடவடிக்கைகளையும் சரி, மாணவர்களோடு காவல்துறையினர் வந்து ஒரு விவாதத்தை அங்க மேற்கொள்றதையும் சரி, அந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். உங்களுக்கு அது பார்க்கும்போது தப்பு, அது சரின்னு தோணுதா? விவாதத்துல ஒளியும் இருக்கு. ஒருமையில பேசுனாங்கன்னா எவ்வளவு அபத்தமான விஷயம். இல்லை, ஒருமையில பேசக்கூடாது, அது தவிர்க்கப்பட வேண்டும். நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா போதாது. தேசிய அளவில் இந்த நீட்டை ஒழிப்பதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஏற்கனவே எங்கள் தலைவர் சொல்லிட்டார். அந்த கல்வி பட்டியல் மாநில பட்டியலுக்கு வரணும்னு ஐயா சொன்னாங்க. அதைத்தான் நான் இப்போது நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும். கல்வி இது ஒரு மாதிரி முரண்படுற மாதிரி. அது மட்டும் இல்ல, சார், நீட்டுக்கு எதிர்ப்புன்னு தாவேக்கா உங்களுடைய ஸ்டாண்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இளைஞர்களுக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க. இளைஞர்கள் போராடினா அவங்க மேல இப்படிப்பட்ட ஒரு வன்முறையும் நடக்குது. இது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள? இல்ல, வன்முறையை ஏவி விட வேண்டும் நோக்கமும் இல்ல, வன்முறை நடக்கவும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு? காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாடு. அவங்க இப்படி பண்றது ஏற்புடையதா? ஏற்புடையதில்லை. ஆனா அதற்கு என்ன காரணம்னா அது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். காரணம் சொல்லக்கூடாது இல்ல சார். இதுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா அதுக்கு ஏதாவது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு பிரச்சனை வருமானால் அந்த பிரச்சனை சால்வ் பண்ண வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு பொறுப்பு. அதைத்தான் அவங்க செய்திருக்காங்க. என்னை கேட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை எட்டுவதற்காக நாம் எல்லோரும் ஒரு ஏகமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். அதனால நல்ல நேரம் கனிந்திருக்கிறது. மாணவர்கள் போராடுகிறார்கள். டெல்லியில் இன்றைக்கு நாடாளும் பிரதமர் இதை அரசியலாக்க வேண்டாம் என்கிற அளவிற்கு அவர் பேசி வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வேள்வி இல்லாவிட்டால் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். இதில் சும்மா பேசிகிட்டு இருப்பதனால பிரச்சனை இல்லை. டெல்லி செய்யாது. ஏனென்றால் அவர்கள் கல்வி கற்கக்கூடாதென்று கருதுகிறவர்கள். அடித்தட்டு மக்கள் கல்வியை கொடுக்கக்கூடாது என்ற சித்தாந்தம் உள்ளவர்கள். அந்த சித்தாந்தத்தில் மூலபலமாக வைத்துக்கொண்டே இதுவரைக்கும் பழமைக்கும் 10ஆம் வசதித்தனத்திற்கும் இந்த நாட்டில் சாமர வீசியவர்கள் இதை ஏற்க மாட்டார்கள். ஆகவே இதை கொள்கை வழியில் புரிந்து கொண்டு கடமையாற்ற வேண்டும் என்பது
தாவேக்காவினுடைய நோக்கம் நாஞ்சில் சம்பத் இதை பதிவு செய்கிறேன். ஓகே, அருணதி அவர்கள், நீங்க வந்து களத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காவல்துறையினர் வந்து போராடக்கூடியவர்கள் மீது தாக்குதலையும் ஈடுபட காணொலிகளை எங்களால பார்க்க முடிஞ்சு. என்னதான் நடக்குது போராட்ட களத்துல? அதுதாங்க, டெல்லியில் என்ன நடந்துச்சோ அதோட மினிமலிஸ்ட் வெர்ஷன் தான் இங்கே நடக்குது. ஏன் அப்படின்னா இப்போ டிவிகே அரசு வந்து ஐயா சொன்ன மாதிரி நீட்டுக்கு எதிரானது தான் அப்படிங்கிறப்ப பள்ளிக்கல்வித்துறை சொன்ன மாதிரி அனுமதி பெற்று போராட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராட பிரச்சனை கிடையாது அப்படின்னா அனுமதி கொடுத்தா போராட இளைஞர்கள் நாங்கள் ரெடியாகவே இருக்கோம். இப்போ தமிழகத்தில் இளைஞர்கள் அதே அளவுக்கு அனுமதி பெற்று போராடுறோம் அப்படின்னா அதோட எண்ணிக்கை அதிகமாக கலவரமாக மாறாமல் நாங்கள் பக்குவமாக தான் போராடிட்டு இருக்கோம். இத்தனை நாள் நீங்கள் பார்க்குறீங்க எந்த ஒரு சிக்கலுமே அங்கே நடக்காமல் இருக்குது. ஆண்கள் பெண்கள் மிக பக்குவமாக போராடிட்டு இருக்கோம். ஸோ அந்த போராட்டங்கள் தொடர்றப்ப நீட்டுக்கு எதிராக இளைஞர்கள் இவ்வளவு அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்காங்க, எதிர்ப்பு மனநிலை கொண்டவங்க இருக்காங்கிறத தெரியப்படுத்துறதுக்கான வழி டிவிகே கையில் இருக்குது. ஆனால் அதுக்கான வழியை அவங்க கொடுக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ எஸ்எஃப்ஐலாம் போராட்டம் நடத்துனாங்கிறப்ப அவங்களை எப்படி குண்டு கட்ட தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்தோம். ஸோ அப்படி அக்ரெசிவாக நடக்க வேண்டிய தேவை கிடையாது. அதே மாதிரி டெல்லியில் நடக்குதுங்கிறப்ப நம்ம ஆதங்கப்பட்டு போஸ்ட் போடுறோம், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறோம், வந்து இது மாதிரி பேர் இல்லாமல் காவல்துறையினர் இருக்காங்கன்னு. தமிழ்நாட்டிலேயும் அது நடக்குது அப்படின்னா காவல்துறை யார் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது? ஸோ அப்போ இந்த ஆதங்கத்தை நம்ம எங்கே போய் பதிவு பண்ணுறதுனே தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் லீகலாக இருக்கையெல்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னா நம்ம டெல்லி தப்பு சொல்லலாம். அதே விஷயங்கள் இங்கேயும் நடக்குது அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் பேசுறது? மாற்று கட்சி மாற்று ஆட்சி அப்படிங்கிறாங்க. சேம் டெம்ப்ளேட் அங்கே நடக்கிறது அப்படியே சின்ன ப்ராக்சிமா இங்கே நடக்குது. அப்போ இந்த கொடுமையெல்லாம் போய் நம்ம யார்கிட்ட சொல்கிறது? இதை உங்கள் தலைமையில் இருக்கவங்க இப்படி சிக்கல் பண்ணுறாங்கடா தம்பிகளா அப்படின்னு சொன்னால் அவனுங்க வந்து காதில் கேட்காம டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த குளறுபடிக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா மாற்று தான் சொல்கிறேன். இந்த மாற்று கிடையாது, உண்மையான மாற்று, திராவிட மாற்று. சூர்யா சார், திடீர்னு ஏதோ ஒரு தூண்டுதலின் காரணமா சாதாரண மக்களுக்கு இடையூறு கொடுக்கும் விதமா இந்த போராட்டம் நடக்குது, அதனாலதான் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? என்ன தூண்டுதல் நடந்திருக்கும்? இந்த போராட்டத்திற்கு பின்னாடி யார் இருந்திருப்பா? நான் என்ன கேட்குறேன், போன தாட்டி ஒரு கவர்மெண்ட்டு போராட்டமே வாழ்க்கைன்னு நடத்துச்சு 5 வருஷமும். எதுக்காக நடத்துச்சு? இதே இஷ்யூக்காக நடத்துச்சு. அரசாங்கமே போராடணும் வாங்கன்னு கூப்பிட்டு கூட்டத்தை நடத்தி போராட்ட களமாக நடத்துது. அந்த மாதிரி மாநில தமிழ்நாடு. ஏங்க இப்போ இவர் அண்ணனை மாதிரி ஒரு மூத்த தலைவருக்கு தெரியும், மொழிக்காக செத்த உயிர் அதிகமாக நீத்த நாடுங்க தமிழ்நாடு. மொழிக்காக உயிர் விட்டவன் தமிழங்க. இன்றைக்கி நிலைமைக்கு நடிகை மூஞ்சை பார்க்குறதுக்காக 41 பேர் செத்த மாநிலமும் தமிழ்நாடு தாங்க. அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கீழே போயிட்டோன்னு பாருங்கள். அங்கே ஒருத்தன் உண்ணாவிரதம் இருக்கிறான் சாகிற வரைக்கும். ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்காரன் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டையுமே அப்படி சொல்ல முடியுமா? ஏங்க ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்காரன் வச்சுக்கோங்க, அந்த உணர்வு இருக்கட்டும். ஆனால் இங்கே படம் ரிலீஸுக்காக முட்டி போட்டுக்கிட்டு போய் மண் சோறு திங்கிறாங்க தமிழன். யாருக்குங்க இது? அவன் பொண்ணு சாவுது, அவன் அக்கா தங்கச்சி குழந்தைங்க செத்துக்கிட்டு இருக்கு. அந்த உணர்வோடு நம்ம இறங்கி களத்தில் இறங்கி உள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வரீங்க, இது வெறும் விஜய் அவர்களால ஒரு நடிகரை பார்ப்பதற்காக 41 பேர் இறந்தாருன்னு சொல்லுதெல்லாம் இது ஒரு அபாண்டமான. அன்றைக்கி அவர் முதல்வர் இல்லையே, எங்கள் அண்ணன் சொல்லட்டும், அவர் ஒரு நடிகர். நான் இப்போ அண்ணன் இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரே நிமிஷம். மொழிக்காக செத்தவன் தமிழ்நாட்டில் அதிகங்கிறத அண்ணன் ஏற்றுக்குவார், அவரே மொழி பூர்த்தியாகி. இவரை மாதிரி ஒரு கட்சிக்காரன் ஒரு ஆள் அந்த கட்சியில் எனக்கு இப்போ அடையாளம் காட்ட முடியுமா? அது சொல்லுங்கள். நடிகை மூஞ்சிக்காக இத்தனை பேர் செத்த வரலாறு இவருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாதெல்லாம் இல்லை, எல்லாம் எங்கள் அண்ணனுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, இடம்பொருள் ஏவல். அண்ணன் அமெரிக்காவிலேருந்து இப்போ தான் வந்திருக்கு, அதனால் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அதில் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குவோம். நான் என்ன திரும்பி கேட்குறேன், அங்கே ராகுல் காந்தி போராடுறாரு, அவருக்கு இங்கே இருக்க முதலமைச்சர் ஆதரவு கொடுக்குறாரு. இங்கே இருக்க இளைஞர்களுக்கு ஏன் இது நீங்கள் ஆதரவு கொடுக்கல? காட்டாட்சி தர்பார் நடத்துகிற மாதிரி ஒரு அமைச்சர் போராடுறதுக்கு இடம் இல்லையா? ஏன் ரோட்டில் போராடுறீங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. போன கவர்மெண்ட்டு அமைச்சரே போராடினாருன்னு சொல்கிறேன், இந்த கவர்மெண்ட்டில் அமைச்சர் ஏன்டா போராடுறீங்கன்னு கேட்குறீங்க. ராகுல் காந்தி சும்மாலாம் களத்துக்கு வரலைங்க, அவர் சொன்னது ரைட்டு தான். ராகுல் காந்தி இந்த நீட்டு உணர்வோடலாம் களத்துக்கு வரல. ராகுல் காந்தி கட்சியே இருக்குமா இல்லையான்னு ஆயிடுச்சு டெல்லியில். ஏன்னா இப்போ அண்ணன் சொன்னார் பாருங்கள், கரப்பாம்பூச்சி கம்பெனி உள்ளே வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? கரப்பாம்பூச்சி கம்பெனி பேர் தான் அது. அதுக்கு பின்னணியில் ஏதோ இருக்குங்கிறாங்களே. ஏங்க பின்னால் என்ன இருக்குது? கரப்பாம்பூச்சி தான் இருக்குது. ஏன்னா மோடி கோட்டு சுட்டு விட்றலாம் கரப்பாம்பூச்சி பூந்துருச்சு. அதே ஆட்சிக்கான நடுங்கி போய் ரோட்டில் வந்து நின்றுட்டு பார்லிமெண்ட் கட்டடத்தை பூட்டிடுவான்னு ஒன்று பயந்துக்கிட்டு இருக்கான். அண்ணனே சொல்கிறார் அமெரிக்காவிலேருந்து வரான், எங்கேருந்து வரான்னு எங்களுக்கும் தெரில, ஆனால் வர்றவெல்லாம் முறையாக வந்துட்டான். இப்போ கரப்பாம்பூச்சி கம்பெனி எதுக்கு வந்தது? ஏன் இவ்வளோ இளைஞர்கள் கூடுறான்? நோக்கம் என்ன? நீட்டுக்கு பேப்பர் லீக் ஆகிருக்கு, ஒரு மந்திரியை வெளியில் அனுப்பு, இல்லை நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த தெரியலன்னா மந்திரியை நீக்குன்றான். நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்? தமிழ்நாட்டுக்கு அதில் ஆபத்து இல்லைன்னா நீங்கள் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிவிடுவீங்க. கோச்சி நீட் கோச் சென்டர் நடத்துகிறவன் அழகாக கூப்பிட்டு
அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறவனுக்கு 50 லட்சத்தை கொடுத்துட்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறவங்கள கூப்பிட்டு கொஸ்டின் பேப்பரை முதல் நாளே கொடுத்துட்டு 2 கோடி ரூபா வசூல் பண்ணி வச்சுக்குவான். இப்போ இந்த அப்பாவி பிள்ளைங்க இருக்கு பாரு, எத்தனை பிள்ளைங்க செத்து போகும். யாரும் மனசாட்சி வேணாம், ஒரு புரிதல் இருந்தால் பொறுப்பாக ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி வந்து பேசலாமா? எப்படி அங்கே லீக்கான இங்கே என்ன ஆபத்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்குறீங்களே. ஏறியதை இழுத்தா கொதிக்கிறத அடங்கிருங்க. இங்கே இருக்கிற பிள்ளைங்களோட உயிர் தான் நமக்கு முக்கியம். அந்த உயிருக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம். இது என்ன இங்கே நடத்துறது என்ன ஹிட்லர் ஆச்சியா? அப்படி என்ன இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்களை வந்து நீங்கள் அடித்து அப்படியே தூக்கிட்டு போய் லாக்கப்பில் ஏற்றுற அளவுக்கு இல்ல ஒன்றும் எங்களுக்கு இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்றெல்லாம் கிடையாது. டெல்லி நீட் தொடர்பான போராட்டம் குறித்து தாவேகா அமைச்சர் ஒருத்தர் கேட்டப்ப அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு, டெல்லி பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு தார்மீக பொறுப்பும் தார்மீக ஒரு கடமை, எந்த உணர்வுமே அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இருக்குல்ல, எனக்கு இருக்குல்ல, நம்ம 2 பேருக்கு இருக்குல்ல, அந்த முதலமைச்சருக்கு இருக்கணும்ல. இல்லை நீட் இப்படி ஒரு கேள்வியை வந்து நம்ம முதலமைச்சரை பார்த்து ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க, நானும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யோசிக்கிறேன்னா முதலமைச்சருக்கு இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா முதலமைச்சர் கேள்விக்குறிக்குள்ள இருக்காரு. ஆனா அவர் வந்து நிதி ஆயோக்லயே பேசியதா சொல்லியிருக்காங்களே. என்னங்க பேசினாரு? போகும்போதெல்லாம் ஆளுக்கு ஒரு பெட்டிஷன். ஏங்க நாங்கள் போடாத போஸ்ட் ஆஃபீஸில் மனுவா நீங்கள் போட போகிறீங்க? நாங்கள் கவர்னர்கிட்ட 5 வருஷம் போஸ்ட் ஆஃபீஸில் மனு போடுற மாதிரி போட்டோம், பிரைம் மினிஸ்டர்கிட்ட போட்டோம். ஏதாவது வெடிகாலம் வந்ததா? எங்கள் அண்ணன் சொல்கிறாரு கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவோண்ணே வாங்கண்ணே, மொத்தமாக முதலமைச்சரை நாங்கள் ஆதரவு தரோம். டெல்லிக்கு வர சொல்லுங்கள் நடிகர் விஜய, முதலமைச்சர் விஜய வர சொல்லுங்கள். அவர் தலைமையில் நாங்கள் திமுகவும் உண்ணாவிரதம் இருக்க தயார். டெல்லியில் போய் நம்ம பார்லிமெண்ட் கட்டடத்துக்கு முன்னால் மோடி முன்னால் உட்காருவோங்க. மாநில பட்டியலை கல்வியை மாநில பட்டியலுக்கு தமிழ்நாட்டுக்கான இஷ்யூ மட்டும் இல்லை இது தங்கச்சி, இது தேசிய அளவில் இருக்கிற இஷ்யூ. இது எல்லா மாநில அரசும் எடுக்க வேண்டிய முடிவு. கரெக்ட். ஆனா அமைச்சர் தமிழன் பார்த்திபன் சொன்னது எந்த விதத்துல சரி சார்? அவர் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. என்னது? டெல்லியில வந்து அவங்க எதாவது பண்ணிக்கிட்டோம், தமிழ்நாட்டில் இதை விட நிறைய முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது அவருக்கு தெளிவில்லாத பதில். அது அதை நான் ஏற்றுக்க விரும்பலை. ஏங்க இங்கே பாருங்க, இப்போ எல்லாமே ஒன்று புரிஞ்சுக்கணும். நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத முதல்வருக்கு எடுத்து சொல்கிற இடத்துல பக்கத்தில் பக்குவமான தலைவர்களே கிடையாதுங்க. எங்களுக்கு வேதனையாக தான். இப்போ இவரை மாதிரி ஒரு 4 தலைவரை கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு காட்டுங்க, ஒரு 2 பேரை காட்டுங்க, ஒன்றுமே தெரியாது. நாங்கள் பண்டித நேரம் பார்த்துட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கோங்க, அண்ணன் வரலாறுக்கு. ஆனால் பஞ்சாயத்து போட கூட அந்த கட்சியில் எவனும் பார்க்கல. பக்குவமான தலைவர்கள் பாருங்க, ஸ்டாலின் கிட்ட என்ன பாருங்க தோத்துட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க, பேசிட்டு இருக்காரு. நான் சொல்லிடுறேன். அவர் திமுக ஆதரவு பிரச்சாரத்தை பண்றதுக்கு இந்த மேடையை பயன்படுத்தணும். நீங்க என்னங்க உங்களுக்கு முதல்ல பேசுங்க, உங்களுக்கு டீடைல் என்னன்னு தெரியல, உங்களை உட்கார வச்சு நாங்க என்னத்த பேசுறது? நீங்க நெருக்கப்படுத்துங்க. முதல்ல உங்களுக்கு நீட்டே தெரியல. முதல்ல நீங்க உங்களுக்கு நீட்டுக்கு அர்த்தம் தெரியல. தொடர்பான கேள்விகள் தான். என்னங்க தொடர்பான கேள்விகள்? எங்க மாத்தி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஜோசப் விஜய்க்கு வந்து சர்வாதிகாரி ஹிட்லர்ன்றாரு. எங்க சர்வாதிகாரி? அவன் இவன் சொல்லுவாங்களா? நேரா கொண்டு போய் நான் சொல்றேங்க, வந்து மரியாதை இல்லாத ஒருமையை பேசிட்டாரு மாணவர்ன்றீங்களா? ஒரு முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ முன்னாள் முதலமைச்சர் சபையில காணாப்பா அப்பாவேன்னு தேடுறாரு. இவர் எங்க போனாரு? அமெரிக்கா போறாரா? கதை தானே சொன்னாரு அவரு. என்ன கதை சொல்றீங்க? உங்களுக்கு நீங்க சொல்ற கதையை கேக்குறது நாங்க இங்க வரலங்க. உதயநிதி கிட்ட உங்க கதையை கேட்க நாங்க வரல. அப்படி பார்த்தா நாங்க அந்த கதையில ஒரு கதாபாத்திரம் பாருங்க. அந்த ஒரு விமர்சனம் எல்லாரும் வச்ச விமர்சனமும் அது ரொம்ப தப்பு தான். அத பத்தி பேசல. இல்ல ஒரு செய்தியை இது கரெக்ட்டுங்க. நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதுக்கு ஏத்த பதில் இங்க இருந்து வரும். அதுல மாற்றம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அங்க அத காணான்னு கதை சொன்னீங்க. நாங்க வெளியில வந்து எங்க எதிர்க்கட்சி தலைவர் ஓபனா சொன்னாரு. ஒரு மூத்த 75 ஆண்டுகளை ஆண்ட ஒரு கட்சின்னு சொல்லும் பொழுது அவங்க இத பண்ணாங்க, நாங்க அதை பண்ணுவோம்னு சொல்றதும் தப்பு இல்லையா அந்த இடத்துல? ஏங்க நாங்க அதெல்லாம் சொல்லல. இல்ல தனிப்பட்ட தாக்குதல்களை அங்க பயன்படுத்தியதும் தப்பு. நம்ம தலைப்பு தாண்டி போக வேண்டாம். இல்லைங்க, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப காட்டாட்சி தர்பார் மாதிரி நடத்துற இஷ்யூவுக்கு மாணவர்களை தாக்கப்படுறாங்க. இது ஏன் தூக்கிட்டு போறீங்க? இதுக்கு ஒரு அரசாங்கம் கண்டனம் கூட தெரிவிக்கல. ஒரு அமைச்சர் வந்து போராடுறதுக்கு இடம் இல்லையான்னு கேள்வி கேட்கிறார். இப்படி இருந்தா இவர் என்ன ஜோசப் ஸ்டாலினா இல்லை ஹிட்லர் ஸ்டாலினான்னு நான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கேள்வி கேட்டேன். இதுதான் என்னோட சப்ஜெக்ட். இவர் உடனே இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார். நான் இன்னும் பேசவே இல்லைங்க. நான் பேச ஆரம்பிச்சேன்னா தமிழ்நாடு கலாச்சார சீரழிவில் இருக்கு. ஆஷன் வைசியம் திறந்தவெளி சிறைச்சாலையில் 1,40,000 யூதர்களை விஷவாயு கொன்ற ஹிட்லரை
எங்க முதலமைச்சரோட ஒப்பிட்டு பேசுறாரு சூர்யா. அப்ப இவருக்கு வரலாறு தெரியலையா? 41 பேர் மரணத்திற்கு எதை எங்க வேணாலும் கம்பேர் பண்ணலாமே. திரும்ப அதை வந்து அவரை ஹிட்லர்னு சொன்னீங்க, ஹிட்லர் ஆட்சி நடத்துதான்னு கேட்டேன். 41 பேர் சினிமாக்காரங்க பார்த்து நடிகர் போய் நீங்க ஒண்ணு அவர் போன இல்லன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க. கரூர்ல மட்டும் செத்தாங்க, ஏங்க சாவல விழுப்புரத்துல செத்தா? திருவாரூர்ல இங்க பாருங்க, அது ஒரு நீங்க ஒண்ணே புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஒண்ணே புரிஞ்சுக்கணும். விழுப்புரத்துல சாகவில்லையா? எதுவும் அத பத்தி பேச வேண்டாம். மேடம் அவர் கேட்டதா பேசிட்டே இருந்தார், நீங்க அலோ பண்ணிட்டே தான இருந்தீங்க. விழுப்புரத்துல சாவலையா? நடிகரை பார்க்க போய் செத்தாங்க, ஒரு விழுப்புரத்துல சார் எங்க இடைமறிக்கிறோம், மறுத்து பேசிட்டு இது வரையில 3 முறை அத சொல்லி இருக்காரு. ஒரு முறையாவது தடுத்தீங்களா நீங்க? போயிட்டு இருக்கு, அத பத்தி பேசாதீங்க. பொய்யா சொல்றாங்க அவங்க தடுக்கிறதுக்கு. ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய பார்வையில சிபிஐ விசாரணை நடத்தி கொண்டிருக்கிற வழக்கு இவர் எப்படி சூர்யா வெற்றி கொண்டான் அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுறாரு. ஒரு சிபிஐ நடத்தக்கூடிய வழக்கில் ஆதவ் அர்ஜுனா ஒரு அமைச்சர் பொதுக்கூட்டத்தில் எப்படி இந்த வழக்கை பற்றி பேசலாம்? கொன்று விட்டீர்களே நீங்கள், உங்களை விடுவேனா பார்த்துட்டு உருவாக்குறாரு. அண்ணன் பதில் சொல்லட்டும். தலைப்புக்கு அப்பாற்பட்டு ஆதவ் அர்ஜுனா பேசுறது ரைட்டுன்னு சொல்லட்டும். இல்ல அவர் பேசியது தப்புதாங்கிறத நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இது சம்பந்தமா நம்ம தொடர்ந்து பேசலாம். இது அமைச்சர் அந்த லட்சணம் வேற எங்கேயோ நம்மள போயிட்டு விட்டுருங்க. இல்ல இல்ல முதல்வரை ஃபாலோ பண்றாங்க. கருத்து முன்வைக்கட்டும் சார். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார். இல்ல சார் ஒரு நிமிஷம். 2017ல இருந்து உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்றேன்னு சொன்னீங்க. சொல்லுங்க. போராட்ட களத்துல வந்து தாவேக்கவினர் இருக்காங்களான்னு சொல்றேன் கேட்டேன், அதுக்கு நீங்க சொன்னீங்க எதுக்காக இருக்கணும்? அது ஒரு கட்சி நடத்துதுங்க, இன்னொரு கட்சி விரும்பினால் போலாம்னு சொன்னேன், பதில் சொல்லன்னு சொல்றீங்க. கேள்வி கேக்குறேன். அது கட்சி இல்லைன்னா கரப்பாம்பூச்சின்னு சார் சார் கட்சிங்கிறாருங்க, இல்ல தப்பா போயிடுங்க. அப்ப பேப்பர்ல அது கட்சி கிடையாதுங்க, கரப்பாம்பூச்சி கம்பெனி. கேள்வியை கேட்கறதுக்கான ஒரு இடம் சொல்லுங்க. ஆனா இந்த போராட்டம் இப்போ நடக்கக்கூடிய இடங்கள்ல வந்து பாலன் இல்லம்ல நடக்குது. இந்த இல்லம் யாருடையது அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஒரு இயக்கமா, அதாவது அவங்க சார்ந்த ஒரு இடமா இருக்கு. அதே போல எழும்பூர்ல நடக்கக்கூடிய ஒரு போராட்டமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சார்ந்த இந்த மாணவர்களுடைய இயக்கம் தான் நடத்துறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளே யாரு அப்படின்னு பார்க்க போனா தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்த ஒரு கட்சிகள். ஆனா தாவேகா தரப்புல இருந்து தொடர்ந்து தூண்டுதல் சொல்றாங்க. இந்த போராட்டத்துக்கு முன்னாடி இவர்களும் இருக்காங்க, இவர்களும் தூண்டுதலின் பெயரால் நடக்கக்கூடியவர்கள் தானா? சரி, முதல்ல நீங்க எதை ஒத்துக்கிட்டீங்கன்னா 4 நாட்களாக எந்த தடையும் இல்லாமல், எந்த விதமான போலீஸ் அடக்குமுறையும் இல்லாமல் தீநகரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமையகமான பாலன் இல்லத்துல இந்த மாணவர்கள் இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. யாரும் அதை தடை பண்ணல. எங்க சிக்கல் வருது தெரியுங்களா? நீங்க போராட்டம் பண்றேன்னு சொல்லி சாலை மறியல்ல உட்காடுறீங்க, கையில எடுத்துக்க முடியாதுங்க. காவல்துறை என்பது லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றது தான் இருக்கு. பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க உங்க நோக்கம் இதுக்கான நீங்க அது ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காங்களே 4 நாளா, அங்க யாரும் போலீஸ் பூந்து தூக்கலையா? மாநில அரசை கேவலப்படுத்தணும், மாநில அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணுன்றதுக்காக சில திமுகவினர் திட்டமிட்டு இதை பண்றாங்க. ரெண்டாவது நீங்க சொல்றீங்க போராட்டத்துக்கு பின்னாடி திமுகவினர் இருக்காங்க. ஆமா, பேசுறாங்களே. யார் பேசுறாங்க? எஸ்எஃப்ஐ ஏஎஸ்எஃப் எல்லாம் நடத்துறாங்க. அங்க நேத்து பாருங்க, பேசினவங்க பூரா திமுக ஆதரவாளர்கள். யார பேசுனாங்க? ஒரு வார்த்தை பாஜகவையும் மோடி எதிர்த்து பேசல, விஜய் எதிர்க்கிறாங்க, ஜனநாயகம் படத்தை பத்தி பேசுறாங்க. எஸ்எஃப்ஐ யாரு சார்? திமுகவா? எஸ்எஃப்ஐ திமுகவா? எஸ்எஃப்ஐ சிபிஎம் கட்சியோட மாணவர் அமைப்பு. ஆனா அந்த கூட்டத்துல பேசுறவங்க யாரு? அதை ஆர்கனைஸ் பண்ணி அங்க அந்த கட்சியில நடக்குதுங்க. போய் பேசினவங்க பூரா பாருங்க திமுக ஆதரவாளர்கள். என்ன பேசுறாங்க? ஜனநாயகன் படத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க இளைஞர்கள். என்னங்க இதுவாங்க சப்ஜெக்ட்? ரெண்டாவது 2017லேருந்து 2026 வரைக்கும் இந்த தேர்வு நடந்துட்டு இருக்குங்க. புதுசாக ஒன்று நேற்று ஆரம்பித்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து அதை எதிர்க்கிறதுக்கு இது ஒன்றும் புதிய பிரச்சனை இல்லை. இவங்களும் 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னால் ஒருத்தர் 5 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காரு. ஸோ இந்த நீட்டு தேர்வு என்பது இந்த சாலை ஆர்ப்பாட்டத்தில் ஜந்தர் மந்தரில் உட்காந்து ஒரு 1000 பேர் 10,000 பேர் ஏன் 1,00,000 பேர் போய் சத்தம் போட்டாலும் முடிஞ்சிரும்னு நான் நம்பலைங்க. இது வந்து அதை விட அதிகமாக இருக்குது. பாராளுமன்றத்துக்குள்ளேயும் உச்ச நீதிமன்றத்திலையும் சண்டை போடணும். விவசாயிகள் 1 வருஷம் போராடினாங்க டெல்லியில். பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் 700 பேர் செத்தே போனாங்க. மோடி இறுதி வரை பேசவே இல்லையே. வேற வழி இல்லாமல் சட்டமன்ற தேர்தல்கள் வருவதால்
அந்த 3 வேளாண் சட்டங்களை பின்வாங்குகிறேன்னாரு, பின்வாங்கி வச்சிருக்காரு. அப்போ திமுகவினர் என்ன பண்ணாங்க, இப்போ அப்படியே இளைஞர்களுக்கு கொதிக்கிறாங்களே, காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி ஆயிட்டாங்க. இந்த விவசாயிகள் போராட்டத்தில் தமிழ்நாட்டில் விவசாயிகள் இல்லையா? திமுக விவசாயிகள் சங்கம் வச்சு முழுமையா ஏத்தது திமுக. அவர் தெரியாம சொல்றாரு. பண்ணாங்க சொல்லுங்க. எதிர்த்தாங்க, முழுமையா ஏத்தோம். என்ன பண்ணாங்கங்க? டெல்லி வரைக்கும் போய் போராடினா சொல்லுங்க. டெல்லி போனாங்களா? டெல்லி வரைக்கும் போய் போராடினா. என்னங்க சும்மா பேச? அட என்ன நீங்க வேணா ரெக்கார்ட் எடுத்து போட்டு பாருங்க மேடம். அதே இவருக்கு என்ன மேடம் சொல்ற மேடம், எது கேட்டாலும் அவருக்கு ஒரு வரி கண்டுபிடிச்சிட்டாரு, அவரு முடிவு பண்ணிட்டாரு. அவர் பேசுறது தப்பு. போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருமையில யாரையும் பேசக்கூடாது, தாக்குறது தப்பு. ஆனா முதலமைச்சரையே தாக்கிட்டு இருக்காங்க. இங்க எது நடந்தாலும் தூண்டுதல், திமுக காரன் போய் தூண்டுறான், திமுக காரன் போய் தூண்டுறாங்கிறான். நான் இவர்கிட்டே கேட்குறேன், இப்போ ஆளுங்கட்சி மோடி அமெரிக்கா ட்ரம்ப் கண்ட்ரோலில் தான் செயல்படுது. இப்போ எதிர்கட்சி ராகுல் காந்தி இத்தாலி கண்ட்ரோலில் தான் செயல்படுது. கார்ப்பரேட் கம்யூனிஸ்ட்டு ரஷ்யா கண்ட்ரோலில் செயல்படுது. யார் தூண்டுதலின் பேரில் இந்தியா ரன் ஆகுது? ஏன்னா இவர் வாதம் மூத்த பத்திரிகையாளர்கள். ஏங்க செத்துக்கிட்டு இருக்க மடிஞ்சிக்கிட்டு இருக்க உயிரெலாம் நீங்கள் பெற்ற பொண்ணு நான் பெற்ற பொண்ணுங்கிற மாதிரி அதுக்காக போய் போராடுறோம். போராட்ட களத்தை நீங்கள் ஊக்கப்படுத்த வேணாங்க, போராடுறவனுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அதை நிறுத்துங்க. காட்டாட்சி தர்பார் நடத்தாதீங்க, அடித்து தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணாதீங்க. டெல்லியில் இருக்குன்னா போய் நீங்கள் முதல்ல ஆதரவு தெரிவிங்க, நாங்கள் போய் ஆதரவு தெரிவிக்கிறோம். ராகுல் அவர் காங்கிரஸ் காணா போடுங்கிறதுனால அவர் போய் ஒரு ரவுண்டு கட்டிக்கிட்டு நிற்கிறாரு, இல்லைன்னா அவர் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ராகுல் காந்தி போராடல, அவரை ஒரு காலில் செருப்பு இல்லாம அவரை கீழே தள்ளி குண்டு கட்ட அவங்கெல்லாம் போராடல. திமுக எம்பிகள் போராடுறாங்களா? இப்படியாக தண்ணி விட்டு அடிப்பான்னு தெரிஞ்சதுன்னா அவர் அங்கே படுத்திருப்பாரு. நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் வாத மேடைக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சதுக்கு நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Rajmahal Silks Madurai.